நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு சாய்பாபாவோட ஆசீர்வாத அட்டையிலிருந்து சில அட்டைகளை மட்டுமே எடுத்து அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமும் செய்திகளும் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? எஸ், முதலாவது அட்டை கர்ம பலன். அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணம் அவரவர் கர்ம பலன்களே. ஸோ எதுவுமே தண்டனை அப்படின்னு எடுத்துக்காதீங்க. சில நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா நம்ம ஏதோ செய்ததின் விளைவாக தான் இப்போ இந்த நிகழ்வுகள் நடக்குது. ஸோ கவனத்தோட இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த கர்மாங்கிறது குறைக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அடுத்தது அப்பா சொல்ற ஒரு விஷயம், வாழ்க்கையின் உண்மைகளை எதிர்கொள்ளுங்க, காணல் நீரை பின்தொடராதே, அது ஒரு மாயை அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஸோ இந்த அட்டைகள்லாம் உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா இந்த வாசிப்பை தவிர்த்துடுங்க. ஓகேவா? மூன்றாவது அட்டை கனவுகள். அப்பா உங்களோட கனவுகளை உங்களுக்கான ஒரு செய்தியை சொல்றேன் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ உங்களது கனவுகள் மூலம் நான் உங்களை தொடர்பு கொள்வேன். உங்கள் மனசில் இருக்கும்ல, இப்போ நம்ம என்னதான் வாசிப்பு பார்த்தாலும் உங்கள் மனசில் சில கேள்விகள், சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ உங்களோட கனவுகளில் அவர் வரும்போது நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கனவில் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது அந்த பிரார்த்தனை பண்ணுங்க. சாய்பாபா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 நாளில் அவர் உங்கள் கனவில் வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த கனவில் வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டா போதும். சரியா? வேற எதுவுமே வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மௌனம். மௌனம் என்கிற அமைதியான மொழியை கற்கவும், அது 1000 சொற்களை காட்டிலும் வலிமையானது. எஸ், சூப்பர். எல்லா இடத்துலையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. சில நேரங்களில் சில இடங்கள்ல நம்ம மௌனமாக இருக்கிறதும் ஒரு பதில் கொடுப்பதற்கான முறைதான் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஸோ இது உங்களுக்கு பொருந்துனா நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த அட்டை 3 அதிசயங்கள். நல்லெண்ணங்கள், நல்வார்த்தை மற்றும் நற்செயல்கள். இம்மூன்றும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த 3ஐயும் கண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் வளர்த்துக்கிறது, நல்ல வார்த்தைகள் பேசுறது, நற்செயல்கள் செய்கிறது. என்னடா நம்ம இப்படி தான் இருக்கோம், ஆனால் இருந்தும் நம்ம வாழ்க்கை பெருசாக சிறப்பாக இல்லையே அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் ஒரு நல்ல தரமான இடத்துல கொண்டு போய் வைக்கும். ஸோ கண்டிப்பாக மனதார நம்புங்க. சாய்நாதர் இருக்கார்ல பாருங்க, கடைசியாக வந்திருக்காட்டை கொண்டாட்டம். ஸோ உங்களை அடையக்கூடிய நற்செய்திகள் ஏதாவது இருக்கலாம். சரியா? ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரலாம். அது ரொம்ப கொண்டாட தகுந்த ஒரு நல்ல செய்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு குட் நியூஸ் வரலாம் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஸோ இது ஒரு குறுகிய வாசிப்பு தான். அந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.